அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வேளையில் நான் கூற விரும்புகின்ற மிகவும் முக்கியமான காரணங்களை நான் மிகவும் சுருக்கமாக கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இத்தருணத்தில் நாங்கள் இங்கே கூடியிருப்பது இந்த நிகழ்ந்திருக்கின்ற பேரழிவின் காரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை வாழ் மக்களில் தற்போதைய கர்ப்பிணி தாய்மார்களாக இனம் காணப்பட்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் 5000 ரூபாய் கொடுப்பனவு ஒன்று வழங்குவதற்கு சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சு என்ற வகையில் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த சிறுவர் மகளிர் அமைச்சு என்ற வகையில் நாங்கள் இந்த முன்பள்ளி பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் இம்முறை 5000 ரூபாய் கொடுப்பனவை இந்த ஊட்டச்சத்துக்களை குறைவாக இருக்கின்ற அதன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்கனவே வழங்கப்படுகின்ற 4500 ரூபாய் உணவு பொதி அதை தவிர்த்து அதை தாண்டியும் நாங்கள் 5000 ரூபாய் ஒரு தடவை கொடுக்கப்படுகின்ற இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவை நாங்கள் இம்முறை வழங்குகின்றோம். அதற்காக நாங்கள் முன்வந்து செயற்படுவதற்கான முக்கிய காரணம் ஏனென்றால் இந்த வேளையில் இந்த ஏற்பட்டிருக்கின்ற பேரழிவின் காரணத்தால் நிறைய பேர் இந்த தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள், தொழில் வாய்ப்புகளை இழக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல அன்றாட உணவுகளை தெரிவு செய்து கொள்வதற்கு உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கான சிரமங்கள் இருக்கின்றன. வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, உறவினர்களை இழந்து, அதே போல தங்களுடைய தன்னுடைய குடும்பத்துக்கான பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்ட கணவன்மார்களை இழந்து நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பதை நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். அதிலும் இவ்வேளையில் எங்கள் அமைச்சு, அதாவது சிறுவர் மகளிர் விவகார அமைச்சு என்ற வகையில் எங்களுடைய முக்கிய பொறுப்பு என்னவென்றால் பெண்களுடைய சிறுவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், அதே போல அவர்களுடைய போஷாக்கை உறுதிப்படுத்துதல். போஷாக்கை கட்டியெழுப்ப வேண்டியது அவர்களை ஆரோக்கியமான சுகமான பிரசவத்துக்காக தயார்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே தான் அந்த ஆரோக்கியமான சுகப்பிரசவத்துக்காக உங்களை தயார்படுத்த வேண்டியதன் காரணத்தால் எதிர்வருகின்ற இந்த நத்தார் பண்டிகை, புத்தாண்டு பிறப்பு, இது அனைத்தையுமே நாங்கள் முன்னிட்டு தான் இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதத்தில் எங்களுடைய சித்திரை புத்தாண்டு காலத்தில் அஸ்வசும பெறுகின்ற மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் எஞ்சியிருந்ததன் காரணத்தால் 1500 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் இம்முறை உங்களுக்கு இந்த கர்ப்பிணி தாய்மார்களுடைய இந்த ஊட்டச்சத்து அபிவிருத்திக்கான கொடுப்பனவு என்ற வகையில் வழங்குவதற்கு அந்த 1500 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமென்றால் ஏற்கனவே நாங்கள் முன்கூட்டியே வழங்கி கொண்டிருந்த அந்த 45,000 ரூபாய் கொடுப்பனவு, அதாவது நாங்கள் கண்டறிந்திருக்கின்ற குறைந்த வருமானமுடைய குடும்பங்களில் பெண்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு மாதத்துக்கு 4500 ரூபாய் மேனி 10 மாதங்கள், அதாவது கர்ப்பிணி காலத்தில் 6 மாதங்களும் பாலூட்டும் காலத்தில் 4 மாதங்களுமாக 10 மாதங்களுக்கு 45,000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை தவிர்த்து இம்முறை நாங்கள் இதை வழங்கப்படுவது இலங்கையில் இப்போது பதிவாகியுள்ள அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்குமே 5000 ரூபாய் கொடுப்பனவே நாங்கள் மேலதிகமாக ஒரு முறை வழங்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கு முன்வந்து செயற்பட்ட எங்களுடைய முன்பள்ளி பருவ அபிவிருத்தி தேசிய செயலகத்தின் எங்களுடைய அத்தியட்சகர் இங்கே இருக்கின்றார், எங்களுடைய செயலாளர், அதே போல் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அலுவலகர்களும், அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய இந்த சுகாதார வைத்திய பிரிவுகள் உங்கள் அருகே வந்து செயற்பட்டு வருகின்ற இந்த பேரனர்த்தத்தின் காரணத்தால் உங்கள் அனைவரையுமே இங்கே இலங்கை முழுவதும் பார்த்தமென்றால் முக்கியமாக 25 மாவட்டங்களில் 22 மாவட்டங்கள் இவ்வாறு இந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக மலையகத்தில், வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் மலையகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நாங்கள் கருத்தில் கொள்வோமாக இருந்தால் இன்னும் சில இடங்களில் பாதைகள் புனரமைக்கப்படவில்லை, போக்குவரத்து சீரான தன்மைக்கு வரவில்லை. தொழில்நுட்பத்தில் நாங்கள் பார்த்தோமென்றால் நாங்கள் இந்த தொடர்பாடல் கருவிகள், அந்த தொடர்பாடல் ஊடகங்கள் அனைத்துமே டெலிஃபோன் வேலை செய்யாத நிலை, மின்சார வசதிகள் இல்லாமல், குடிநீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு இன்னும் நிவாரணம் புரிகின்ற வகையிலான வேலை செய்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், அதே போல அவர்களுக்கு இந்த அத்தியாவசிய சுகாதார தேவைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாதவாறு இந்த வைத்தியசாலைகள் சீர்குலையப்பட்டிருக்க, அது மட்டுமல்லாமல் தரைமட்டமாகப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலைகள் கூட இருக்கின்றன.
அனைத்து உடைமைகளையும் இழந்துட்டு அந்தரத்தில் நிற்கின்ற மக்களுக்கு ஒரு நிவாரணமாகத்தான், அது மன உறுதியையும் ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் உங்களுடன் பக்கபலமாக இன்னும் இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அனைத்து வேலை திட்டங்களும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த பேரனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வாசல்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு, உங்களுடைய அன்றாட பாவனை பொருட்கள் இழந்து விட்டால் அதை மீள பெற்றுக்கொள்வதற்கு 50,000 ரூபாய், அதே போல உங்களுடைய தொழில்களை மீள ஆரம்பிப்பதற்கு 2 லட்சம் வரையிலான கொடுப்பனவுகள், அதே போல அதற்கு ஊடாகத்தான் நாங்கள் பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை உபகரணங்களை இழந்திருந்தால் 25,000 ரூபாய் ஜனாதிபதி நிதியால் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. முன்பள்ளி மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்படுது. அதே போலத்தான் நாங்கள் இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பன ஒன்று வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் இலங்கையில் உள்ள அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த 5,000 ரூபாய் கொடுப்பனை வழங்குவதற்கு நாங்கள் வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். எனவே இது எங்களுடைய முக்கிய கவனம் என்னவென்றால், எதிர்காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியமான சுகப்பிரசவத்தின் பிறகு பிறக்கின்ற குழந்தைகள் எதிர்கால சந்ததியினர்கள் ஆரோக்கியமான புத்தி கூர்மையுடைய இலங்கை நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான ஆளுமைகளாக படைக்க மாற வேண்டும் என்றதை முழு மனதோடு நாங்கள் நம்புகின்றோம். எனவே உங்கள் கையில் இருக்கின்ற குழந்தைகள், உங்கள் கருவில் இருக்கின்ற குழந்தைகள் எதிர்காலத்தை இந்த சுமக்கின்ற, இன்று நீங்கள் சுமந்திருக்கின்ற குழந்தைகள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை சுமக்கும் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. நாட்டை கட்டியெழுப்பும் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. அதற்காக அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இவ்வேளை உறுதுணையாக இருக்கின்றோம் என்றதை கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சுகப்பிரசவமாக இருக்கட்டும் என்றும் நான் பிரார்த்திக்கின்றேன்.